ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக வாக்காளர் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கும் பணி இன்று தொடங்குகிறது. வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் அட்டையில் பெயர், முகவரி உள்ளிட்ட விவரங்களை சரிபார்க்க உள்ளன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்று முதல் வாக்காளர் பட்டியலில் பார்த்தா சரிபார்க்கிறாங்க. ஒவ்வொரு வீடாக சென்று அவங்க ஓட்டர் லிஸ்ட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்ற மாதிரி செக் பண்ணுறாங்க. அவங்களுக்கான பெயர், முகவரி எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி செக் பண்ணுறாங்க. ஸோ எப்போ வரைக்கும்னா அக்டோபர் 18 வரை வாக்காளர் பட்டியலில் சரிபார்க்கும் பணி நடைபெற உள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான லேட்டஸ்ட் அப்டேட். அதாவது வாக்காளர் பட்டியலில் பார்த்தா ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருக்குன்னா அதை திருத்தம் மேற்கொள்கிறாங்க. இதுக்காக ஆகஸ்ட் 20 முதல் வீடு வீடாக பார்த்தா சரிபார்ப்பு பணி நடைபெற போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வாக்காளர் பட்டியலில் திருத்த பணிகளுக்கு முன்பாக வாக்காளர்களின் விவரங்களை வீடு வீடாக சேகரிக்கும் பணிகள் தொடங்கப்பட உள்ளன. இந்த பணிகளை வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஆகஸ்ட் 20ஆம் தேதி முதல் அக்டோபர் 18ஆம் தேதி வரை மேற்கொள்கின்றன. அதைத் தொடர்ந்து வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் அக்டோபர் 19ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இன்று முதல் உங்களுக்கு அக்டோபர் 18ஆம் தேதி வரை வீடு வீடாக போயிட்டு ஓட்டர் லிஸ்ட்டில் வெரிஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அதில் மிஸ்டேக் பண்ண எல்லாமே கரெக்ஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை அக்டோபர் 19ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு வரைவு வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் யார் யார் பேர்லாம் நீக்கியிருக்காங்க, எத்தனை பேர் சேர்த்துருக்காங்க, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வரும். உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட்டை என்றைக்கு வெளியிடுறாங்க, அந்த வரைவு வாக்காளர் பட்டியலை என்றைக்கு வெளியிடுறாங்கன்னா அக்டோபர் 29ஆம் தேதி அன்னைக்கு தான் உங்களுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் புதுசாக பார்த்தா ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறவங்க, கரெக்ஷன்ஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஓட்டர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சர்வீஸ்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜனவரி 5ஆம் தேதி அடுத்த வருஷம் ஜனவரி 2025 5ஆம் தேதி புதிய வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறவங்க, அதேமாரி நீங்கள் நேம் ரிமூவ் பண்ணுறவங்க, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறவங்க, மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறவங்க, ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி எந்தமான ப்ராசஸாக இருந்தாலும் சரி, எந்தமான சர்வீஸாக இருந்தாலும் சரி நீங்கள் முன்னாடியே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய வாக்காளர் பட்டியலில் உங்கள் நேம் ஆட் ஆகலாம். நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணுறது அப்டேட் ஆகி வரும். ஸோ புதிய வாக்காளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் 2025 ஜனவரி 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியலை 29 ரிலீஸ் பண்ணாங்க. ஒன்ஸ் அந்த வரைவு வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தா கரெக்ஷன்ஸ் பண்ணலாம், அதேமாரி புதுசாக அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி எல்லா சர்வீஸையும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இப்போதைக்கு உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓட்டர் ஐடி சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே நீங்களே அப்ளை பண்ணலாம். voters.ec.government.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறாங்க, ஃபில் ஃபார்ம் 6 அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி புதிய ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுங்கள். அதேமாரி கரெக்ஷன்ஸ் பண்ணுறவங்க, நேம் ரிமூவ் பண்ணுறவங்க எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் சைன்அப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே நீங்கள் பெற்றுக்கலாம். ஸோ இப்போதைக்கு வீடு வீடாக ஓட்டர் லிஸ்ட்டை சரிபார்க்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான வரைவே ஓட்டர் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு புதிய ஓட்டர் லிஸ்ட்டை அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதான் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட ஒரு ஷெடியூலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷெடியூல் படி எல்லா ப்ராசஸுமே ஒன் பை ஒன் நடக்க போகுது. ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.